கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பொங்கல் வரப்போகுது. ஸோ அதனால கோலம் போட்டி எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு சின்ன கொஸ்டின், கோலம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? சும்மா டைம் வேஸ்ட் பண்றதுக்காக டெய்லி காலைல எழுந்து டிசைன் டிசைனா போட்டுட்டு இருக்காங்க? அப்படி இல்லைங்க. நம்மளோட ட்ரெடிஷன், நம்மளோட தமிழ் கலாச்சாரமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பாடு வந்துட்டு எல்லாருக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், பகிர்ந்து பகிர்ந்து உண்ணுதல் தான் நம்மளோட ட்ரெடிஷன். சரி, கோலம் போடுறதுனால எப்படி பகிர்ந்து உண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அரிசி மாவுல தான் கோலம் போடணும். அரிசி மாவுல கோலம் போடுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட்டி குட்டி பூச்சி, எறும்பு, அதுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு அதை வந்து ஃபுட்டா எடுத்துக்கும். ஸோ இதனால நம்ம வந்துட்டு கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களுக்கும் நம்ம வந்து ஃபுட் கொடுத்த ஒரு திருப்தி கிடைக்கும். சேம் டைம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி காலையில சூரிய உதயமாகிற டைம்ல ஃப்ரெஷ்ஷா அந்த கோலம் டிசைன் டிசைனா கலர் கலரா பார்க்கும்போது நம்ம மைண்டுக்குமே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். நம்ம தமிழர் திருநாள் பொங்கலுக்கு இன்னும் ஒரு கலர்ஃபுல் கொண்டாட்டத்தோட ஸ்டார்டிங்கா நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். தலைமுறையை கடந்தும் தொடர்ந்துட்டு இருக்கிற ஒரு அமைதியான கலை தான் இது. கோலம் இல்ல மக்களே, இது நம்மளோட அடையாளம். ரொம்ப டிசைன் டிசைனா அழகழகா போட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து பொங்கல் செஞ்சே வந்துட்டு கோலத்துக்கு நடுவுல வச்சிருந்தாங்க. பட் மாடுதான் வந்துட்டு எப்படி எப்படிலாம் வரைய போறாங்கன்னு தெரியல. பொங்கல் அன்னைக்குதான் தெரியும். ஒரு சில மாடுலாம் வந்து சாப்பாடே போடாம எலும்பு தோல்மா வரைஞ்சி வச்சிருப்பாங்க. ஓகே, பார்க்கலாம். ஃபன் இருக்கு. இதுல எந்த கோலம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன கோலம் போட்டீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பப்போ அப்டேட்ஸ் வர்றதுக்கு நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.